காசி விஸ்வநாதர். சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நம ஓம். சிவாய பரமேஸ்வராய சந்திரசேகராய நம ஓம். பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நம ஓம். பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நம ஓம். திருத்தல தரிசனத்துல காசி விஸ்வநாதர். காசிக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாரும் காசிக்கு போய் விஸ்வநாதரையும் விசாலாட்சியும் தரிசிச்சிட முடியாது. காரணம், பூர்வ ஜென்மத்துல ஏராளமான கோவில்களுக்கு சென்று வழிபட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஜென்மத்துல காசியினுடைய கதவுகள் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீ சிவமகாபுராணம். இந்துக்களுடைய வாழ்வில ஒரு முறையாவது தரிசிச்சுடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய புனித ஸ்தலம் காசிங்கக்கூடிய வாரணாசி. காசியில ஒரு வாரத்துக்கு மேல தங்கினாதான் அட்லீஸ்ட் மினிமம் கொஞ்சமாவது பார்க்கலாம். 7 முக்தி ஸ்தலங்கள்ல ஒன்றுன்னு போற்றப்படக்கூடியது காசி. நமக்கு தெரியும் 12 ஜோதிர்லிங்கங்கள்ல ஒன்றான காசி ஸ்ரீ விஸ்வநாதர் ரொம்ப அற்புதமா அருள்பாலிக்கிறார். இந்த திருத்தலத்தை நான் இருப்பிடமாக கொண்டுள்ளேன், இதை விட்டு ஒரு நாளும் நான் நீங்க மாட்டேன்னு விஸ்வநாதர் சத்திய பிரமாணம் பண்ணி கொடுத்த இடம் இந்த காசி கஷேத்திரம். விஸ்வேஸ்வர தரிசன கரு காசி. காசி என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னா ஒளி தரக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம். ஆதிசங்கரர், துளசிதாசர், கபீர்தாசர், கௌதம புத்தர் போன்றோருக்கு ஞான ஒளி வழங்கின ஸ்தலம் இதுதான். இந்தியாவினுடைய பழம்பெரும் நகரமான இதனுடைய வயசு 4000 வருஷம் இருக்கும்னு சொல்கிறார்கள். இங்க கங்கையினுடைய வடக்கே வருணை நதியும் தெற்கே அசி நதியும் கலக்கிறது. இந்த 2 எல்லைகளுக்கு இடையில் உள்ள நகரம் அப்படிங்கறதுனால வருணை பிளஸ் அசி இஸ் ஈக்வல் டு வாரணாசி அப்படின்னு இந்த ஸ்தலம் கொண்டாடப்படுகிறது. கங்கையில 64 ஸ்நான கட்டங்கள் இருக்கு. அவைகள் 5 ரொம்ப முக்கியமானது. அசி காட், அசி நதி கங்கையில சங்கமமாகும் இடம். 2வது தசாஸ்வமேத காட், 10 அஸ்வமேத யாகங்கள் நடந்த இடம். வருணா காட், வருணா நதி சங்கமமாகக்கூடிய இடம். பஞ்சகங்கா காட், கங்கா யமுனா சரஸ்வதி தர்மா தூதபதாகைன்னு 5 நதிகள் சங்கமாகக்கூடிய இந்த இடத்துலதான் பிந்து மாதவருடைய கோவில் இருக்கு. அடுத்தது மணிகர்ணிகா காட், சிவதாண்டவம் நடந்த போது சிவனுடைய காதில் இருந்த குண்டலமும் பார்வதியினுடைய கர்ண புஷ்பமும் கீழ் விழுந்து சங்கமமான இடம் இது. இங்க 33 கோடி தேவர்களும் வந்து குளிக்கிறதா ஐதீகம். காசியில பார்க்கறதுக்கு நிறைய கோவில்கள் இருக்கு. இதோ காசி விஸ்வநாதர் கோவிலுக்குள்ள போவோம். ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய. 2 பக்கமும் கடைகள் நிரம்பி இருக்க சின்ன சந்தில இந்த கோவில் இருக்கு. அழகா காட்சி தரக்கூடியவர் சாட்சி கணபதி. முதல்ல நம்ம காசிக்கு வந்ததுக்காக இவர் தான் சாட்சி. இவரை பார்த்துட்டு துண்டி கணபதி எல்லாரையும் வணங்கி விட்டு ஏகப்பட்ட போலீஸ் செக்கப்புக்கு அப்புறம் விஸ்வநாதர் கோவிலுக்குள்ள நுழையவும். சின்ன கோவில் தான், 5 நிமிஷத்துக்குள்ள சுற்றி வந்துடலாம் கூட்டம் இல்லைன்னா. ஆஞ்சநேயர் சந்நிதிக்கு பின்புறம் ஒரு ஆலமரம் அக்ஷயவடம் இருக்கு. பிரயாகை, காசி, கயாவை ஒருங்கிணைக்கக்கூடிய மரம் இதுதான் சொல்கிறார்கள். இங்க இருக்கிறது மரத்தினுடைய நடுபாகம். செலவைக்கல்லால் அழைக்கப்பட்ட கருவறையில வடகிழக்கு மூலையில ஒரு சின்ன பள்ளத்துல விஸ்வநாதர் சின்னதா லிங்க உருவத்துல காட்சி தர. யார் வேண்டுமானாலும் அவரை தொட்டு வழிபாடு பண்ணலாம். ஜாதி மதம் பேதம் இல்லாமல் இந்த மூலஸ்தானத்துல தரிசிக்கலாம். நம்ம தொட்டு பூஜை பண்ணலாம், அபிஷேகமே பண்ணலாம். நம்ம கங்கை நீரால எல்லாராலையும் அபிஷேகம் பண்ணப்படக்கூடியதால் விஸ்வநாதர் அமைஞ்சிருக்கக்கூடிய பள்ளம் எப்பவுமே வாட்டர் ஸ்டாக்னண்டாவே இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா எப்பவுமே குளிப்பாட்டி கொண்டே இருக்கிறோம் இல்லையா. கோவிலுடைய விமானம் தங்க தகட்டினால வேயப்பட்டிருக்கு. பஞ்சாப் மன்னன் ரஞ்சித் சிங் இந்த தங்கத்தை தந்ததா வரலாறு. இஸ்லாமிய மன்னர்களால் இடிக்கப்பட்ட விஸ்வநாதர் ஆலயம் பின்னர் இந்தூர் அரசி அகல்யாபாயால கட்டப்பட்டது. தமிழகத்திற்கும் காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கும் ஒரு நெருங்கின தொடர்பு உண்டு. கோவிலினுடைய நித்திய பூஜை செலவுகளை காலங்காலமா செய்து வரக்கூடியவர்கள் நகரத்தார்கள் தான். பூஜை சாமான்கள் இன்றைக்கும் நகரத்தார் சத்திரத்திலிருந்து தான் மேளத்தாடத்தோட தினமும் வருகின்றது. ஆலயத்துல சத்யநாராயணர், மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, காலபைரவர், ஆதிசக்தி, கௌரி, பார்வதினு எல்லாருக்கும் சந்நிதி இருக்கு. காசியில இறப்போருக்கு பார்வதி தேவி உபச்சாரம் செய்ய சிவன் அவர்களுடைய திருச்செவிகள்ல வலது காதுல தாரக மந்திரம் மோதிதானே முக்தி கொடுப்பார்.
மாதவத்தால் காசிதனில் மாண்டவர்கள் தம் செவியில் தீதகல விஸ்வேசன் செப்புவான் ஐந்தெழுத்தை மாதவள் விசாலாட்சி மடிக்கிடத்தி வீசுவாள் வேதனையெல்லாம் தீர்ந்து வென்றிடுவர் பின் பிறப்பைன்னு அழகான பாட்டு. காசியில நம்ம பார்க்க வேண்டிய கோவில் நிறைய இருக்கு. அன்னபூர்ணி கோவில், இறைவனுக்கே தேவி அன்னம் பாலித்த ஸ்தலம். விசாலாட்சி ஆலயம் நகரத்தாருடைய மேற்பார்வையில இயங்குகிறது. குங்கும அர்ச்சனை இங்க ரொம்ப விசேஷம். பைரவர் கோவில், காசி நகரத்தினுடைய காவல் தெய்வம் பைரவர். இங்கதான் காசி கயிறு விற்கப்படும். காசியிலையும் அதன் சுற்றுப்புறத்திலும் கூட சுமார் 1000 கோவில்கள் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. 1000 கோவில்களுக்கும் 1000 சரித்திரங்கள் உண்டு. சிவ 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 சிவமயமே அன்பின் பெருக்கே சிவமயமே ஆனந்த வெள்ளமே சிவமயமே இனிய மொழிதல சிவமயமே ஈகையின் சொற்களே சிவமயமே சிவ 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 சிவமயமே. இப்படி சுவாரஸ்யமானது சிவபெருமான் வாசம் பண்ணக்கூடிய வாரணாசி காசி விஸ்வநாதர் கோவில். சமர்த்த ராமதாசர் ஒரு பக்கம் வரும்போது கௌவீனம் மட்டும் தெரிச்சு கொண்டிருக்காரு. இவரை உள்ள விட மாட்டோம்னு சொன்ன உடனே சிவனே கோவில்ல இருந்து வெளில வந்துட்டாராம். அப்புறம் அசரீரி வாக்கு ஒலிக்கிறது, என்னுடைய பக்தனை உள்ள விட்டாதான் நானும் உள்ள வருவேன்னு சொல்ல மறுபடியும் சமர்த்த ராமதாசர் உள்ள வந்த உடனே ஜோதி புழம்பா விஸ்வநாதர் கோவிலுக்குள்ள வரக்கூடிய காட்சியை பல பேரும் பார்த்தார்களா. பேர்பட்ட கஷேத்திரம் அவசியமா நம்ம தரிசனம் பண்ணோம். அங்க போயிட்டு வந்தோம்னாலே நம்ம மனசுக்கு ஒரு நிறைவு இருக்கும். இனிமே எல்லாத்தையும் பார்த்த ஒரு பலன் நமக்கு கிடைச்சாச்சுங்க கூடிய ஒரு மனநிறைவு தரக்கூடிய கோவில் காசி விஸ்வநாதர் கோவில். அவசியமா தரிசனம் பண்ணோம்.